என் வாழ்வுக்கே ஆதாரம். என்னை கொல்லாதீங்க, குழந்தை மட்டும் ஒண்ணும் செய்யாதீங்க, ஒண்ணும் செய்யாதீங்க. அத்தா, இந்த கடவுள் நீ என்ன இன்னும் புரிஞ்சுக்கவே இல்லையே. நான் செய்த தவறையெல்லாம் உணர்ந்துட்டேன். என்ன மன்னிச்சிடு சீதா, என்ன மன்னிச்சிடு. பட்டுசாமியை கொலை செய்த குற்றத்துக்காக உன்னை கைது செய்கிறேன். புறப்படு. கொலை செஞ்சீங்களா? நீங்க கொலை செஞ்சீங்களா? உண்மை சொல்லுங்க, சொல்லுங்க. நான் கொலை செய்யல அப்பா, உண்மையை சொல்றப்பா, நான் கொலை செய்யலப்பா. தக்க ஆதாரத்தோடு தான் வந்திருக்கேன். நட. ஒரு சின்னெரும்புக்கு கஷ்டம் ஏற்பட்டா கூட பரிதாபப்படுவார், அவரா கொலை செய்வார். இருக்காது மாமா, இருக்காது. உங்க மகன் குணம் உங்களுக்கு தெரியாதா? இந்த சமயத்துல தகப்பன் பிள்ளைங்கிற உறவுக்கு இடமில்லை. இது என் கடமை. அப்பா, நீங்க உங்க கடமை செய்யறத பத்தி நான் ஒண்ணு சொல்லல. ஆனா உண்மையை தெரிஞ்சுக்கப்பா, நான் கொலை செய்யலப்பா. மாமா, அவர் தான் கொலை செய்யலன்னு சொல்றாரு. அவரை கைது செய்து அழைச்சிட்டு போறதுதான் உங்க கடமை. அப்பா கிட்ட பேசாது. அப்பா, நடந்த உண்மையை நானே சொல்றேன். சொல்ல வேண்டியதை கோர்ட்ல சொல்லிக்க, எங்கிட்ட ஒண்ணும் சொல்ல வேண்டாம். உங்க பெருமை பாருங்க, பாருங்க. இவன் வளர்ந்த பெரியவன அப்பா எங்கேன்னு கேட்டா உங்க தாத்தா தாண்டா அப்பாவை தேடி கிடைச்சார். சொல்லவா? சொல்லுங்க. சீதா, ரகுவுக்கு அப்பாவும் இல்ல, ஒரு போலீஸ் அதிகாரி. சட்டத்துக்கு அடிமை அம்மா, அடிமை நான். என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. கூட்டிட்டு வாங்க. நம்ம துன்பம் எல்லாம் தெரிந்து போச்சு. இனிமே எந்த கஷ்டமும் வராதுன்னு நினைக்கும் போது இந்த பேரிட வேண்டும். என் வாழ்க்கை முடிவு இதுதானா? நானும் என் குழந்தையும் எப்படி உயிர் வாழ போறோம்? இனிமே எங்க கதி என்ன? நீ மட்டும் இல்லை, நானும் எப்படி உயிர் வாழ போறேன்னு யோசிச்சு பாரு. உனக்கு அவன் கணவன், ஆனா எனக்கு அவன் 10 மாதம் சுமந்த பெத்த பிள்ளை. என் உயிருக்கு உயிரான பிள்ளை. என் வாழ்க்கையே அவன் தான் அம்மா. இந்த பற்றும் பாசமும் மாமாவுக்கு இல்லையாத்து. நாங்க என்ன பாவம் பண்ணினோம்? யாருக்கு என்ன தீங்கு நினைச்சோம்? மாமா பேச்சாத்தான் கேட்காம நடந்தாருங்கிற கோபத்திலே பெத்த பிள்ளை என்ன கூட பார்க்காம கைது செய்தார். அவருக்கு மட்டும் நிம்மதி கிடைக்குமா? சீதா, ரகு மேல அவருக்குள்ள அன்பு உனக்கும் எனக்கும் இந்த உலகத்திலே வேற யாருக்குமே கிடையாது. அப்படின்னா மாமாவை ஏன் அவரை கைது செய்தாரு? இதையதாம்மா நானும் கேட்டேன். பெத்த பிள்ளைங்கிறதுக்காக என் கடமையை செய்ய வேண்டாமான்னு கேட்கிறாரு. பக்கம் பார்த்தா புருஷன், இந்த பக்கம் பார்த்தா பிள்ளை. மத்திர கிடந்து நான் அனுபவிக்கிற துன்பம் கொஞ்சம் நஞ்சம் இல்லைம்மா. அத்தே, சீதா, நம்ம கண்ணீருக்கு முன்னால அநீதி நிலைச்சு நிக்காதம்மா, நிலைச்சு நிக்காது. எல்லாம் நல்லதாவே முடியும். சரி, நான் போய் அவரை பார்க்கிறேன். அத்தே, அவர் இருப்பது லாக்கப்பிலே, உண்மை இருப்பது வெளியிலே. இந்த நிலைமையில உண்மையை வெளிப்படுத்த வேற யார் இருக்கு? தைரியமா இருந்தா மட்டும் நியாயம் கிடைச்சிடுமா? அவரை நிரப்பராது என்ன நிரூபிக்க வேண்டியது என் கடமை. அத்தை, தயவு செய்து என்னை தடுக்காதீங்க. சொல்லுங்க, இப்போ என்ன செய்யறது? நான் என்ன சொல்றது? எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ உண்மையை நிரூபிக்கவே முடியாதா? எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை சீதா. குற்றவாளியா நிக்கிறது நான், எனக்கு எதிராக வழக்கு நடத்துறது அப்பா. இதனுடைய முடிவு என்ன ஆகுமோ எனக்கே தெரியல. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. கவலைப்படாம என்னால எப்படி இருக்க முடியும்? லாக்கப்ல இருந்துட்டு நான் என்னதான் செய்ய முடியும்? உண்மையை வெளிப்படுத்த எனக்கு சந்தர்ப்பமே இல்லையே சீதா. நானே உண்மையை கண்டுபிடிச்சு உங்களை எப்படியாவது காப்பாத்துறேன். என் உயிருள்ள வரைக்கும் உங்களை விடுதலை செய்ய முயற்சி செய்வேன். வேண்டாம் சீதா, இந்த முயற்சியில உனக்கு ஏதாவது ஆபத்து வந்தா பிறகு நான் இங்கே சாக வேண்டியதான். ஐயோ, ஏன் அப்படியெல்லாம் சொல்லுங்க? எனக்கு ஒண்ணும் ஆகாது. கடவுள் நம்மை காப்பாற்றுவார்.
உன் தரப்பில் வாதாட விரும்புகிறாயா? உனக்கு சாட்சிகள் உண்டா? எனக்கு சாட்சிகள் யாருமே இல்லை. உண்மை என் பக்கம் இருப்பதால் எனக்கு வக்கீலும் தேவையில்லை. நீதிபதி அவர்களே, சில சாட்சிகளை நானே குறுக்கு விசாரணை செய்ய வேண்டும். அதற்கு அனுமதி வேண்டுகிறேன். ஆல் ரைட், யூ கேன் ப்ரொசீட். முதலில் பிச்சமுத்துவை விசாரிக்க வேண்டும். பிச்சமுத்து, சத்தியமாக சொல்கிறேன் என்று சொல். சத்தியமா சொல்றேன். நீங்கள் கமிஷனர் வீட்டிலிருந்து கிளப்புக்கு வேகமாக ஓடினீர்கள் இல்லையா? ஆமா, ஓட்டமா ஓடுனேன். அதை இப்ப நினைச்சா கூட என் கொலையே நடுங்குங்க. அப்போது நான் மோட்டார் சைக்கிளில் போனேன் இல்லையா? இவர் போன வேகத்துல கொஞ்சம் தவறி இருந்தா 5-6 பேர் அவுட்டா இருப்பாங்க. அதாவது அவ்வளவு வேகம். இந்த உடம்போடு மோட்டார் சைக்கிளுக்கு பின்னே ஓடி வந்தேன். ஏன் விழிக்கிறீர்? ஒரு மோட்டார் சைக்கிள் ஓடும் அளவுக்கு உம்மால் ஓட முடியும், அப்படித்தானே? என்ன தம்பி, என் உடம்ப பார்த்து அப்படி நினைக்கிறீங்க? ஓட்டத்துல என்னை யாரும் ஜெயிக்க முடியாது. ஓஹோ, சரி. நான் பட்டு சுவாமி அடித்ததை நீங்கள் நேரில் பார்த்தீர்கள்? ஆமாங்க, இந்த 2 கண்ணால தான் பார்த்தேன். அப்போது நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? ரோட்ல உடையாந்துகிட்டு இருந்தேன். இல்ல 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 இல்ல, நான் அங்கேதான் இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரி, பார்த்ததாகவே வைத்துக் கொள்வோம். பெத்த பிள்ளையை ஒருவன் கொலை செய்கிறான். அதை தகப்பன் பார்த்துக் கொண்டிருக்கிறான். இதை நம்ப சொல்லுகிறான். பெற்றவர்களுக்கு பிள்ளைகளை தவிர மேலான செல்வம் இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை. அப்படிப்பட்ட பிள்ளை ஆபத்தில் சிக்கி தவிக்கும் போது எந்த தகப்பனாவது பார்த்துக் கொண்டிருப்பானா? ஜனம் போட்டாரவர்களை தயவு செய்து இதை சிந்திக்க வேண்டும். ஆமாம், நான் தூக்கி போனதாக சொன்னீர்களே, எப்படி தூக்கி போனேன்? அப்போது பட்டுசாமிக்கு உயிர் இருந்ததா இல்லையா? அது உனக்குள்ள தெரியும், அப்போ உங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. பிறகு எப்படி பட்டுசாமி இறந்ததாக சொன்னீர்கள்? நீ எதையா கேட்டு என் மூளைய குழப்புற. அடுத்தபடியாக போலீஸ் கமிஷனர் ரங்கநாதன் அவர்களை விசாரிக்க வேண்டும். ரங்கநாதன், சத்தியமாக சொல்லுகிறேன். 5 வளையாதது 50 வளையாது என்று சொல்வார்கள். ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு மிக செல்லம் கொடுத்து வளர்த்து வந்தான். அதனால் அவன் பல தீய வழிகளில் பிரவேசித்து வந்தான். ஒரு பெண் அவனுடைய கல்லூரி வாழ்க்கையிலே குறுக்கிட்டான். அவனை நல்லவனாக மாற்றினான். இல்லாவிட்டால் ஒரு அயோக்கியனை சமுதாயத்தில் நடமாடத்திற்கு அந்த தந்தை பலியாகி இருப்பான். அந்த பெண் அவனுக்கு படிப்பு சொல்லிக் கொடுத்தாள், பாஸ் பண்ண வைத்தாள், பரிசாக வாங்கி கொடுத்தாள். அந்த தங்கமடலுக்கும் இந்த கேசுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. உங்கள் பையன் பள்ளிக்கு செல்லாமல் போக்கிரித்தனமாக நடந்து வந்தது உங்களுக்கு தெரியும். தெரியும். அந்த பையனின் நடத்தையில் திடீர் மாறுதல் ஏற்பட்டது உங்களுக்கு தெரியும். ஆமாம். அது எதனால் என்று நினைக்கிறீர்கள்? பையன் வாழ்க்கையில் பொறுப்பை உணர்ந்து விட்டதாக நினைத்தேன். இல்லை, பொறுப்புணர்ச்சி ஏற்பட்டதற்கு காரணமே அந்த பெண் தான். இருக்கலாம். அவ்வளவு உயர்வாக அந்த பெண்ணை மதித்த எனக்கும் அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையே பாழாக்கு திட்டம் போட்ட பட்டுசுவாமிக்கு ஏற்பட்ட தகராறின் விளைவுதான் இந்த வழக்கு. அந்த பட்டுசுவாமி நான் விரும்பிய பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டு வந்து விட்டேன். அதனால் உங்கள் குடும்பத்தின் கௌரவமே போய்விட்டது என்ற ஆத்திரம் தான் உங்களுக்கு வந்தது. ஆமாம். இந்த சிறிய விஷயத்திற்கே நீங்கள் இப்படி ஆத்திரப்பட்டால், கட்டிய மனைவியின் மீது களங்கம் கற்பித்து விட்டான் பட்டுசுவாமி என்று தெரிந்த பிறகு எனக்கு எவ்வளவு ஆத்திரம் வந்திருக்க வேண்டும். அதனால் தான் என் மானமே போய்விட்டது என்று பட்டுசுவாமியை தேடிக்கொண்டு ஓடினேன். நான் வீட்டை விட்டு ஓடினேன் என்ற ஒரு காரணம் போதுமா பச்சைமுத்துவின் வாக்குமூலத்தை உறுப்பதற்கு? அது மட்டுமல்ல, நீ பட்டுசாமியை தேடி ஓடினதும் அங்கே அவரை அடித்ததும் உண்மை என்று நிரூபிக்க காட்சிகள் இருக்கிறார்கள். தவிர கிளப் பூராவும் ரத்தமயமாக இருந்தது. அதை போட்டோ எடுத்து கோர்ட்டில் தாக்கல் செய்திருக்கிறோம். கொலை நடந்தவுடனே நீ ஊரை அதற்கும் சாட்சியம். நான் கிளப்புக்கு போனது, பட்டுசுவாமியை அடித்தது, கிளப் ரத்தமயமாக இருந்தது, அதை போட்டோ எடுத்தது, நான் திருப்பதிக்கு அத்தனைக்கும் சாட்சிகள் இருக்கிறார்கள். திருப்பதியிலே என்னை கைது செய்ததற்கும் நீங்களே சாட்சி இருக்கிறீர்கள். ஆனால் பட்டுசாமியின் பிரேதத்தை நான் என்ன செய்தேன் என்பதற்கு மட்டும் சாட்சி இல்லை, அப்படித்தானே? எஸ். பட்டுசாமி உன் மனைவியின் மீது வீண்பழி சுமத்தி விட்டான் என்று தெரிந்ததும் உனக்கு ஆத்திரம் தானே வந்தது? எஸ். அப்படியானால் நீ அவனை அடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் போயிருக்கிறாய். எஸ். நீ அடித்ததனால் அவன் மரணம் அடைந்திருந்தால் அதற்காக நீ வருத்தப்பட போவதில்லை. வருத்தப்படவே போவதில்லை. அதுதான் அவருக்கு சரியான தண்டனை.
தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. தம்பி சீதாங்கடா பிச்சைமுத்து வீட்டுக்கு போனவங்க ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் திரும்பி வரவே இல்லைங்க. ஆமா ஆமா சீதா பிச்சமுத்து வீட்டுல இருக்கா. அவளை எப்படி காப்பாற்றணும்? அவளை எப்படி காப்பாற்றணும்? சரி, உனக்கு மனது இதயமே கிடையாது, மனசாட்சியே இல்லையா? பாரு, என் கணவர் ஆபத்தில் இருக்க உன்னை கெஞ்சி கேட்கிறேன், என்னை போக விடு, தயவு செய்து என்னை போக விடு. என்ன செய்தா, உன்னை எவ்வளவு சிரமப்பட்டு இங்க கொண்டு வந்திருக்கிறேன். இப்ப நீ இங்க இருந்து போறான், நான் உயிரோடு இருக்கிற செய்தி போலீஸுக்கு தெரிஞ்சு போயிடும், கேசும் உடஞ்சு போயிடும். நானும் அகப்பட்ட நிலைமையில உன்னை எப்படி செய்தா போக விடுவேன். உனக்கே இந்த பிடிவாதம்? நான் பெண்ணா பிறந்தது தவறு இல்ல காலேஜில் படிக்க வந்தது தவறா? நான் அவரை காதலித்து கல்யாணம் செஞ்சுக்கிட்டதான் தவறா? ஏன் இப்படி எங்க வாழ்க்கையை நாசமாக்க துணிஞ்ச? அதையே தான் நானும் கேட்கிறேன். ஏன் என் வாழ்க்கையை நாசமாக்க துணிஞ்சேன்? நான் ஆனா பிறந்தது தவறா? காலேஜில படிக்க வந்தது தவறா? உன்னை பார்த்து காதலிச்சு நீயே என் வாழ்க்கைக்கு தேவைங்கிற முடிவுக்கு வந்தது தவறா? என்ன நீதான் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டேன். ஒரு பெண்ணின் உள்ளத்தை தெரிஞ்சுக்காம நீயா எதை எதை நினைச்சு இந்த நிலைமைக்கு வந்தது? அதுக்கு நான் பொறுப்பா? உன் பேச்சும் செயலும் உலக தர்மத்துக்கு விரோதம். இல்ல, ஹலோ, ஆமா, தப்பி போயிட்டானா? ஆல் ரைட், இன்ஃபார்ம் ஆல் போலீஸ் அண்ட் வயர்லெஸ் ஸ்டேஷன்ஸ். இது வந்துட்டேன். எஸ். சீதா, சீதா, ஓ சரளா, சரளா, சீதா இங்க வந்தாரா? எங்க சீதா? எங்க கொண்டு போயிருக்கா? எங்க எங்க? அங்கேதான். நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாவது போய் ஜாலியா இருக்கோம். என்னோட தானே இருக்கேன், நான் நினைச்சேன். ஆமாடா, உன்னை அனுப்பி வைக்கணும் இல்ல, அதுக்காகத்தான் நீயும் இங்கேயே வந்துட்ட. உண்மையிலேயே உனக்கு ஒரு முடிவு கட்டத்தாண்டா நான் இங்க வந்திருக்கிறேன். வராதீங்க அத்தா.
இன்ஸ்பெக்டர் 2 பேரும் arrest பண்ணுங்க. டோன்ட் வரி ஃபாதர். பிசினஸ்ல தான் நம்ம 2 பேரும் பார்ட்னர்ஸ் ஆச்சே, இங்கேயும் அப்படியே இருந்துருவோம். நான் தான் அன்னைக்கே சொன்னேனே, ஃப்ராடுல உங்க அப்பா ஆயிடுவேன்னு. பாவி, அப்பன் பேரை எடுத்ததும் இல்லாம நம்ம பரம்பரை குணத்தை என்கிட்டே காமிச்சு விட்டியாடா. இப்போவாவது எங்கள் ஆசீர்வாதம். என்ன ஏன் பேசாம இருக்கீங்க? ஆசீர்வாதம் பண்ணுங்க. 16 பேர் பெருவாழ்வு வாழப்பா. என்ன மன்னிச்சுக்கிறாங்க. பரவாயில்லை ரங்கா, எல்லாமே நல்ல விதமா முடிஞ்சு. இருங்க, அதுக்குள்ள கதையை முடிச்சிடாதீங்க. நாங்கள் இருக்கிறோம். நல்ல முகூர்த்தம். இந்த ஆசீர்வாதம் பண்ணுங்க. 16 பேர் அந்த அளவுக்கு நாட்டுடைய நிலைமை தாங்காது.